துளசி நினைக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது பிஸ்னஸ் மெட்ராஸ். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நைட்டி பிஸ்னஸை பற்றி பார்க்க இருக்கோம். இந்த நைட்டி பிஸ்னஸ் யார் யார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டைலரிங் நல்லா தெரிஞ்சவங்க இந்த பிஸ்னஸை எடுத்து செஞ்சால் நல்லா லாபகரமாக இந்த தொழிலில் சம்பாதிக்கலாம். அப்படி எனக்கு டைலரிங் தெரியல, நான் இந்த தொழிலை எடுத்து செய்யலாமா அப்படின்ட்டு டைலர் தெரியாதவங்க டைலரிங்கை நினச்சா அவங்களும் இந்த தொழிலை எடுத்து செய்யலாம். எப்படின்னா ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த தொழிலை நீங்கள் எடுத்து செஞ்சிங்கன்னா நல்லா லாபம் சம்பாதிக்கலாம். இது ஒன்றும் இல்லை. ஸ்டிச்சிங்ன்றதை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு ஸ்டிச்சிங் தான் இது. கட்டிங்கு வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் 10 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸில் ஒரு நைட்டி தைச்சி போட்டுடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஷார்ட் டைமில் ஸ்டிச்சிங் பண்ணி ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் தான் இது. ஒரு நைட்டி எடுக்கிறது தான். நீங்கள் உங்கள் வீட்டாண்ட இந்த டைலரிங் ஷாப் இருக்கும், அதாவது டைலரிங் கற்றுக் கொடுக்குற ஷாப்பு. அங்கே ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு நல்ல லாபத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம். இந்த தொழில் எப்படி செய்யலான்றதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்முடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க நேயர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த தொழிலை பற்றி ஒரு முழு தகவலை பார்க்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்துக்கு இந்த துணி வியாபாரம் பண்ணுறது தைரியமாக இறங்கி இந்த வியாபாரத்தை நம்ம எடுத்து செய்யலாம். ஆனால் இந்த இருக்கிற காலகட்டத்தில் எல்லா இடத்துலையுமே இந்த துணி கடைங்க இருக்குது, என்னால் எப்படி சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நைட்டி கடைனா நைட்டி கடை எங்கள் வீட்டாண்டே இருக்காங்க, அவங்க தைச்சி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. அது இல்லாமல் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறவங்க ஏக பேர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் இதை நாம் ஒரு நல்ல குவாலிட்டியோடு உங்களுக்கு தைச்சி இதை தைச்சி அக்கம் பக்கத்தில் நீங்கள் இதை சப்ளை பண்ணிங்கன்னா இந்த தொழிலில் ஒரு நல்ல லாபத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம். இந்த காலகட்டத்தில் நைட்டி யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. கீழ்மட்டத்திலேருந்தும் சரி மேல் மட்டம் வரைக்கும் நைட்டி யூஸ் பண்ணாதவங்க யாருமே இல்லை. இந்த பிஸ்னஸ் நீங்கள் எங்கே எடுத்து செய்கிறீங்கன்றது தான் ஒரு முக்கியம். அதாவது நல்ல ரிச் ஏரியாவில் நீங்கள் போய் எடுத்து இந்த பிஸ்னஸை செஞ்சிங்கன்னா அங்கே குவாலிட்டியை நல்லா எதிர்பார்ப்பாங்க. அவங்க ஒரு நைட்டியுடைய தரத்தை நல்லா நல்ல தரமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி தான் அவங்க வாங்குவாங்க. அதே மாதிரி இந்த ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அதனுடைய ப்ரைஸே இருக்கும். அதாவது ஒரு நைட்டியுடைய ப்ரைஸ் எவ்வளோ பார்த்திங்கன்னா 600 ரூபாய்க்கு மேலே போனால் தான் அந்த நைட்டினுடைய ஒரு தரமே நல்லாயிருக்கும். அப்படியேப்பட்ட இடத்துல எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்பவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மூமெண்ட்டு மாதிரி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தால் அந்த சரௌண்டிங்கில் நீங்கள் தாராளமாக அந்த மாதிரியும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு ஒரு நடுத்தரமான ஒரு ஃபேமிலி இருக்கிற இடத்துல இந்த பிஸ்னஸை நீங்கள் தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உங்கள் ஏரியாவில் ஒரு நடுத்தரமாக இருக்கிற ஒரு ஃபேமிலி இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு 10க்கு 10 இடம் இருந்தாலே போதும். அந்த இடத்துலேருந்து இந்த தொழிலை நீங்கள் எடுத்து செய்யலாம். ஒன்றும் இல்லை, ஒரு சிங்கிள் மிஷினை போட்டுட்டு மெட்டீரியலை அதாவது நைட்டி மெட்டீரியலை ஹோல்சேலில் நீங்கள் வாங்கணும். அதை வாங்கி தைச்சி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சரௌண்டிங்கில் வீடுங்களில் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அது இல்லாமல் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்க கடைங்க, துணி கடைங்க, ரீட்டைலில் அவங்க வெளியிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஒரு ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் அவங்களுக்கும் நீங்கள் சப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஆன்லைனில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் ப்ரொமோட் பண்ணலாம். அது இந்தியா மார்ட்டில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் இந்தியான்ட்டு இருக்குது, அதில் பண்ணலாம். இந்த மாதிரி ஆன்லைன் மார்க்கெட்டு எவ்வளவோ இருக்குது. அந்த ஆன்லைன் மார்க்கெட்டில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணி அதையும் உங்களுடைய ப்ராடக்டை
நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னா நல்ல சேல்ஸ் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்றதை பார்த்தீங்கன்னா, இந்த தொழில் உங்களுக்கு ஒரு சூட்டபிளான தொழிலான்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிடுங்க. இந்த தொழிலை நான் எடுத்து செஞ்சேன், என்னால் நல்லா செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வரணும். அப்படி வந்தால் இந்த தொழிலை நீங்கள் தாராளமாக எடுத்து செய்யலாம். இல்லை நான் அந்த அளவுக்கு என்னால் இதை மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. மார்க்கெட்டிங்னா எப்படி, உங்களுக்கு அக்கம் பக்கம் தெரிஞ்ச வீடுங்களுக்கு என்னால் சப்ளை பண்ண முடியாதுன்னு இந்த தொழிலை செய்யறது ரொம்ப கஷ்டம்தான். அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இன்ஸ்டால்மெண்ட்டில் எல்லாம் 4 பேர் கொடுங்க, நீங்கள் தைங்க, நீங்கள் துணி தைச்சி எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு உங்களுடைய ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா தைச்சி கொடுக்குறத பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு ஒரு சில ஆளுங்களை ரெக்கமெண்ட் பண்ணி இங்கே கொடுத்தா நல்லா தைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ரெகுலரு கஸ்டமராக உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏரியாவை செலெக்ஷன் பண்ணணும். அதாவது ஏரியாவை எப்படி செலெக்ஷன் பண்ணுறதுன்னா, அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் இருக்கிற ஃபேமிலி இருக்கிற ஒரு ஏரியாவை நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டர். அது அந்த இடத்துல உங்களுக்கு நல்லா சேல்ஸ் ஆகும். அவங்க கடைக்கு போயிட்டு ஒரு 300 ரூபா நைட்டியோ ஒரு 400 ரூபா நைட்டியோ நெட் கேஷ் கொடுத்து எடுக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லனா இந்த தாராளமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்டேருந்து அவங்க வாங்கிப்பாங்க. இந்த இன்ஸ்டால்மெண்ட் எப்படி கொடுத்தீங்கன்னா வீக்லி பேமெண்ட்டு, மந்த்லி பேமெண்ட்டு மாதிரி ஒரு 3 மாதத்தில் பேமெண்ட்டை கலெக்ஷன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா ஒருத்தருக்கு நீங்கள் சப்ளை பண்ணிங்கன்னா அவங்க இன்னொருத்தருக்கு சொல்லுவாங்க, அவங்க 2 பேருக்கு சொல்லுவாங்க, 2 நாளாகும். அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகும் உங்களுடைய மார்க்கெட் ரேஞ்ச். இதில் இப்போ நீங்கள் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற மெட்டீரியலுக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் 40% 50% நீங்கள் இதில் மார்ஜின் வச்சு நீங்கள் தாராளமாக இதில் சேல்ஸ் பண்ணலாம். இதுக்கு இடம் எவ்வளவு தேவைன்றதை பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 இடம் உங்கள் வீட்டில் ஒரு ஹால் இருந்தாலே போதும். அந்த ஹாலில் வச்சு இந்த தொழிலை நீங்கள் தாராளமாக எடுத்து செய்யலாம். ஒரு மெட்டீரியலுடைய ரேட்டு இப்போ காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரு 60 ரூபாயிலேருந்து 80 ரூபாய் வரைக்கும் எடுத்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் தான் அது. அந்த மெட்டீரியல் எடுத்து நீங்கள் இப்போ 60 ரூபாய்க்கு எடுத்து நீங்கள் அந்த மெட்டீரியல் எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 மீட்ரு எவ்வளோ 120 ரூபா, 120 ஒரு 2.5 மீட்டர் 150 ரூபா ஆகும். நீங்கள் அது சேல்ஸ் பண்ணுறது ஒரு 300 ரூபாய் சேல்ஸ் பண்ணலாம், ஒரு 250 ரூபாய் சேல்ஸ் பண்ணலாம், 325 ரூபாய்க்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் அது சேல்ஸ் பண்ணலாம். ஹோல்சேலில் நீங்கள் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக. அதில் உங்களுக்கு 50 ரூபா சாலிடாக நிற்கும் ஹோல்சேலில் கொடுத்தா. அது பீஸ் உங்களுக்கு அதிகமாக போகும். அது இல்லாமல் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இதிலெல்லாம் ப்ரமோட் பண்ணிக்கணும். கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் சப்ளை பண்ணுங்கள். இப்போது இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு மிஷின் வாங்க வேண்டியது இருக்கும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட மிஷின் இருந்ததுன்னா அந்த பிரச்சனை கூட தேவையில்லை. அந்த மிஷின்லேயே இந்த ப்ராடக்ட் நீங்கள் நைட்டே தைச்சி நீங்கள் தாராளமாக சப்ளை பண்ணலாம். இதுக்கு மிஷினு, ஒரு சிசர், ஒரு டேபிள், அதுக்கப்புறம் இன்ச்சு டேப்பு, என்ன மெட்டீரியல் நீங்கள் வாங்குறீங்களோ அதை தைக்கிறதுக்கு அதுக்கேற்ற மேட்சிங்கான நூல் வாங்க வேண்டியது இருக்கும். இவ்வளோ தான் இதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது. மிஞ்சி போனால் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளோன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 60,000க்குள்ளேயே முடிஞ்சிடும் உங்களுக்கு. இல்லை ஃபார் மீட்ரு 65 ரூபா இவங்க கோட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இதனுடைய திக்னஸ் எவ்வளோன்றதை நம்ம பார்த்தோம்னா 100லேருந்து 150 GSM வரைக்கும் இதனுடைய காட்டன் உடைய ஜிஎஸ்எம் இருக்குது. அதே ப்ரைஸ் பாருங்கள். இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இந்தியா மார்ட்டில் இதில் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். 105 ரூபாய்க்கு இருக்கும் ஒரு பீஸு, 156, 158க்கு 116 ரூபா. அதாவது இது சென்னையில் இருக்குது பாலாஜி டெக்ஸ்டைல், இவங்களுடைய ப்ரைஸ் இது. இந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்று கோட் பண்ணுறாங்க. இப்போ ஜெய்ப்பூரில் பாருங்கள், ஜெய்ப்பூரில் எவ்வளோ இருக்குது. ஜெய்ப்பூரில் 50 ரூபா இருக்குது. இங்கே 125 கொடுத்துருக்கான் ஃபார் மீட்ரு ஜெய்ப்பூரில். அதே ஜெய்ப்பூரில் இன்னொரு இதில் 95 கொடுத்துருக்குறான். பிரிண்டட் காட்டன் 90 ஃபேப்ரிக் அப்படின்ட்டு, 90 ஃபேப்ரிக் அப்படின்ட்டு. அதே இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் பிரிண்டிங் காட்டன்ட்டு இதில் கொடுத்துருக்குறான். இவன் ஜெய்ப்பூரில் 50 ரூபா ஃபார் மீட்டருக்கு இவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் பிரிண்டட் காட்டன் 90 ஃபேப்ரிக்ன்ட்டு
இவங்களும் ஜெய்ப்பூர் தான். 65 ரூபா அந்த மாதிரி 90, 70 இந்த மாதிரி எல்லாமே இவனும் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய மில்லுக்கு ஏற்ற ரேட்டு மாதிரி இவங்க கோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக வந்து இவங்களே வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நல்லா ஹோல்சேலில் மொத்தமாக எடுத்து நீங்கள் தச்சு வந்து மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இதில் லாபம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதே வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவங்க ஃபேஸ்புக்கில் இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். SM நைட்டீன்ஸு இவங்க வந்து ஹோல்சேலில் வந்து இவங்க சப்ளை பண்ணுறாங்க. இவங்களுடைய ப்ரைஸும் இவங்களுடைய ப்ரொமோட்டும் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவங்ககிட்ட இப்போ வாங்கி சேல்ஸ் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோக்கு வந்து கொடுப்பாங்கன்றது XXL, XL இதெல்லாம் மாடல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவங்களுடைய ஃபோன் நம்பர் இதுலேயே இருக்குது. இவங்க வந்து ஆஃபரில் கொடுத்துருக்குறேன்னு சொல்கிறாங்க. புக் ஆல் 10 பீஸு 10 பீஸ் வந்து 2300 ரூபாய் இவங்க கொடுத்துருக்குறது. இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்டு உங்களுடைய ஒரு பிராண்டை ஒன்று போட்டுங்க. அந்த பிராண்டு போட்டு நல்லா குவாலிட்டியாக நீங்கள் தைச்சி இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். அது இல்லாமல் வந்து உங்கள் இடத்துல நீங்கள் ஹோல்சேலில் கடைங்க இருந்தால் அவங்களுக்கு சப்ளை பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் ஏரியாவிலேயே வீடு வீடாக வந்து கவர் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட என்னென்ன இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுங்க. உங்களை ப்ரைஸை பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு நார்மலான ப்ரைஸ் இருக்குன்றது வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னு நினச்சிங்க, தாராளமாக வந்து அவங்க 4 பேர் உங்களை வந்து சஜஷன் பண்ணுவாங்க. சஜஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. அந்த அளவுக்கு வந்து பிஸி ஆகிடுவீங்க. இது ஒரு மிஷின்ன்றது 2 மிஷின் போட்டு நீங்கள் வந்து ஆள் போட்டு வேலை செய்கிற மாதிரி ஒரு அளவுக்கு நீங்கள் ஆகிடுவீங்க. இந்த 2 மிஷின்ன்றது 3 மிஷின் 4 மிஷின் 5 மிஷின் போட்டு அதுக்கு நீங்கள் லேடிஸுங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். அவங்களுக்கு நீங்கள் ஒரு நார்மலான ஒரு சேலரி கொடுத்து இந்த பிஸ்னஸை வந்து நல்ல டாப்பில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். மற்றபடி இந்த பிஸ்னஸை வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட்டு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது. அதில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். மற்ற ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைன்னா நான் சொல்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சில அட்ரஸ் வந்து மெட்டீரியல் அந்த மிஷினரியுடைய அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்குறேன். அதை போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இனி அடுத்த வீடியோவில் ஒரு அடுத்த தொழிலை பற்றி நாம் பார்க்கலாம். நன்றி நேயர்களே, வணக்கம்.